இந்த உலகத்தில் மேலாளர் ஒருவர் நேரடியாக சொல்லும் காரியங்களை கேட்டு கீழுள்ளவர்கள் பணி செய்வது இந்த காலத்தில் சற்று கடினமான காரியம். ஆனால் ஒருவர் தனது பிரதிநிதி ஒருவருக்கு கடிதம் எழுதி அதன் மூலம் ஒரு கூட்டம் மக்களை வழிநடத்தியுள்ளார். அது யாரால் யாருக்கு எழுதப்பட்டது, எங்குள்ள கூட்ட மக்களுக்கு எழுதப்பட்டுள்ளது என்று சொல்லி பார்ப்போம் வாருங்கள். அன்பானவர்களே, நீங்கள் உலக படத்தை பார்க்கும் பழக்கம் உங்களுக்கு உண்டா? ஒருவேளை உலக படத்தில் இந்தியா எங்கே இருக்கிறது என்பதை பார்த்திருப்பீர்கள். அல்லது உங்கள் பிள்ளைகள் வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இருக்கும் தேசம் உலகத்திலே எங்கே இருக்கிறது என்பதை கவனித்திருப்பீர்கள். கிரேத்தா தீவு எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இது மத்திய தரை கடலில் உள்ள ஒரு தீவு. கிரேக்க நாட்டிற்கும் துருக்கி நாட்டிற்கும் இடையிலே இது அமைந்திருக்கிறது. இன்றைக்கும் இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக இருக்கிறது. இங்கே அழகான கடற்கரைகள் உண்டு, மலைகள் உண்டு, பள்ளத்தாக்குகள் உண்டு மற்றும் வரலாற்றில் முக்கியமான இடங்களும் அங்கே இருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக இது பல பேரரசுகளின் கட்டுப்பாட்டின் கீழே இருந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய பவுலும் தீத்துவும் அங்கே சென்று கிறிஸ்தவ விசுவாசிகளின் ஐக்கியங்களை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். பவுல் சீக்கிரமாக அங்கே இருந்து வந்துவிட்டார். தொடர்ந்து அங்கே தங்கியிருந்த தீத்துவுக்கு பவுல் ஒரு கடிதம் எழுதினார். இதைத்தான் வேத புத்தகத்திலே புதிய ஏற்பாட்டு பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இதை சரியாக புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்யும்படியாய் முகவுரையாக சில சத்தியங்களை இப்போது நாம் அறிந்து கொள்வோம். முதலாவதாக தீத்து 1 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்கள். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். இந்த வசனம் நமக்கு சொல்லும் உண்மை என்ன? கிரேத்தா தீவில் அநேக திருச்சபைகள் இருந்திருக்கின்றன. பவுலும் தீத்துவும் அங்கே இணைந்து வேலை செய்திருக்கிறார்கள். பின் பவுல் இளம் ஊழியரை அங்கே விட்டுவிட்டு தீவை விட்டு வெளியே வர வேண்டியதிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும், எப்படி அவைகளை செய்ய வேண்டும் என்ற விபரங்களைத்தான் இந்த கடிதத்திலே பவுல் எழுதியிருக்கிறார். அவர்கள் இருவரும் அங்கு எவ்வளவு காலம் ஒன்றாக வேலை செய்தார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. பவுல் தீத்துவுக்கு எழுதின கடிதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நாம் அந்த தீவிலே வாழ்ந்த மனிதர்களை பற்றியும் அறிந்து கொள்கிறோம். ஆனால் பவுல் தீத்துவை அந்த தீவிலே விட்டுவிட்டு மற்றொரு இடத்திற்கு சென்ற பின் இந்த கடிதத்தை தீத்துவுக்கு எழுதியிருக்கிறார். கிரேத்தா தீவிலே தங்கி ஊழியம் செய்து வந்த தீத்து ஒரு ஊழியக்காரனாக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அறிவுரைகளை கொடுப்பதைத்தான் இந்த கடிதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அந்த கடிதம் எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு பின் 64 முதல் 67 வரை உள்ள காலமாக இருக்கலாம். பவுல் மற்றும் தீத்து இவர்களின் கிரேத்தா தீவு ஊழியங்களை பற்றி அப்போஸ்தலருடைய நடவடிக்கையில் சொல்லப்படாமல் இருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஆதி திருச்சபையின் அனைத்து நடவடிக்கைகளும் அப்போஸ்தலருடைய புத்தகத்திலே இடம்பெறவில்லை என்பது தெரிய வருகிறது. உண்மையில் பவுல் தீத்துவுக்கு எழுதின இந்த நிருபம் மிகவும் சிறியதாகும். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்திலே பேதுருவை பற்றி முதல் பகுதியிலும் அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி 2வது பகுதியிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 2 ஊழியர்களின் ஊழியங்களை பற்றி மட்டுமே அந்த புத்தகம் விபரமாய் கூறுகிறது. இருந்தாலும் இந்த 2 பேருடைய ஊழியங்களை பற்றியும் முழுமையான பதிவுகள் நமக்கு கிடைக்கவில்லை. பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2 நிருபங்களிலும் மிகவும் பிரகாசமான நம்பிக்கையாயிருந்த கிறிஸ்துவின் வருகையை குறித்து அதிகம் வலியுறுத்தி இருக்கிறார். பவுலை பற்றி விமர்சனம் செய்கிறவர்கள் பவுல் இந்த கருத்தை தன்னுடைய ஆரம்ப நாட்களிலே கொண்டிருந்ததாகவும் பின்னர் அவர் இயேசுவின் வருகை குறித்து அதிகம் வலியுறுத்தவில்லை என்றும் கூறுகிறார்கள். இருந்தாலும் தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபத்தை எழுதிய நாட்களிலேயே பவுல் தீத்து நிருபத்தையும் தனது ஊழியங்களின் இறுதி நாட்களிலே எழுதினார் என்பதை நாம் விசுவாசிக்கலாம். தீத்து 2 அதிகாரம் 13 வசனம் பாருங்கள். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இது மட்டுமல்ல, 2 பேதுரு 1:19 என்ன வாசிக்கிறோம்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
என எழுதுவதன் மூலம் தனது நண்பனாய பவுல் சபையை குறித்ததான இந்த ஆசீர்வாதமான நம்பிக்கையை இழந்துவிடவில்லை என்று பேதுரு தெரிவிக்கிறார். தீத்து, தீமோத்தேயு என்ற இரு இளம் போதகர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தும் பாக்கியமும் பவுலுக்கு கிடைத்தது. பவுல் இவ்விருவரையும் தனது உண்மையான அன்பு கொண்ட தனது மகன்களாக நினைத்ததால் அந்த இருவரையும் கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள்ளான அறிவுக்குள்ளே வழிநடத்தினார். பவுல் இந்த இருவருக்குமே கடிதங்களை எழுதியிருக்கிறார். அவைகள்தான் நமக்கு கிடைத்திருக்கும் தீமோத்தேயு மற்றும் தீத்து நிருபங்கள். இந்த இரு கடிதங்களையும் மெய்ப்பருக்கான நிருபங்கள் அல்லது போதக நிருபங்கள் என அழைக்கிறோம். பவுல் உள்ளூர் திருச்சபையை கருத்திலே கொண்டு அந்த இளம் போதகர்களுக்கு பல அறிவுரைகளை கொடுக்கிறார். இந்த கடிதங்கள் இன்றும் நமக்கு அதிக பயனுள்ளதாய் இருக்கின்றன. சபை தொடர்பான அநேக அறிவுரைகளை நாம் இங்கே காண முடிகிறது. ஒரு திருச்சபையை எப்படி நடத்துவது என்பதை குறித்த அநேக புத்தகங்களை, அதாவது ஒரு நூலகம் கொள்ளும் அளவுக்கு புத்தகங்களை நாம் இந்த கடிதங்களிலிருந்து எழுத முடியும். தீத்துவின் புத்தகத்திலே 3 அதிகாரங்கள் மட்டும்தான் காணப்படுகின்றன. என்றாலும் சபைக்கு தேவையான ஏராளமான அத்தியாவசிய தகவல்களையும் வழிமுறைகளையும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இங்கே நம்மை மிகவும் கவரும் ஒரு காரியம் என்னவென்றால், சபையிலே ஒரு குறைவு அல்லது தேவை ஏற்பட்டால் அது அந்த நிறுவனத்திலோ அல்லது அவர்கள் கடைபிடிக்கும் அந்த அமைப்பிலோ ஏற்படும் ஒரு தேவை அல்ல. மாறாக அது ஆவிக்குரிய தேவை. அங்கே ஒரு பிரச்சனை என்றால் அது ஆவிக்குரிய பிரச்சனை. வெளிப்படையாக கூறுவோம் என்றால், இளம் போதகர்களான தீமோத்தேயு மற்றும் தீத்துவை பற்றி நாம் மிக குறைவாகவே அறிந்திருக்கிறோம். எப்படியானாலும் அவர்கள் இருவரும் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் திடகாத்திரமாக இருந்தனர். தீத்துவை காட்டிலும் தீமோத்தேயுவின் நலனிலே பவுல் அதிக அக்கறை காட்டுவதை நாம் காண முடிகிறது. ஒருவேளை தீத்து தீமோத்தேயுவை காட்டிலும் அதிக முதிர்ச்சியுடனும் அதிக ஆளுமை தன்மையுடனும் காணப்பட்டிருக்கக்கூடும். கவனியுங்கள், யூதனான தீமோத்தேயு பவுலால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். ஆனால் தீத்து புறஜாதியைச் சேர்ந்தவனாய் இருந்தபடியால் பவுல் அவனுக்கு விருத்த சேதனம் செய்ய மறுத்து விட்டார். பவுல் தீத்துவை தன்னோடு எருசலேமிற்கு அழைத்து சென்றார் என்றும், தீத்து கிரேக்கனாக இருந்தபடியினால் விருத்த சேதனம் செய்யும்படிக்கு கட்டாயப்படுத்தவில்லை என்றும் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் தீமோத்தேயுவை பவுல் தன்னுடன் அழைத்து சென்ற பொழுது அவனுக்கு விருத்த சேதனம் செய்கிறான். இளம் போதகரான தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் செய்தவன் தீத்துவுக்கு விருத்த சேதனம் செய்ய மறுக்கிறான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதி அல்லது கட்டளை என்னவென்றால், கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம் என்பதாகும். யூதருக்கு யூதனாகவும் புறஜாதியாருக்கு புறஜாதியானாகவும் இருக்க விரும்பிய பவுல் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்றுதான் கூறியிருக்கிறார். பவுல் தீமோத்தேயுவை அழைத்து கொண்டு யூதர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க ஜெப ஆலயங்களுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியது இருந்ததால் தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் செய்கிறான். ஆனால் அதே வேளையிலே எருசலேமிலே நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை சங்க கூட்டத்திலே சுவிசேஷம் தவறாக வியாக்கியான பண்ணப்பட்ட நிலையில் இருந்த நேரத்தில் பவுல் நியாயப்பிரமாணம் ஒரு துளி கூட சுவிசேஷத்திலே கலந்துவிட அனுமதிக்கவில்லை. எனவேதான் தீத்துவுக்கு விருத்த சேதனம் செய்ய பவுல் மறுத்து விட்டார். சடங்காச்சாரங்கள் அல்லது பாரம்பரியங்கள் என்ற பெயரிலே நமக்கு நாமே சிறு சிறு காரியங்களை கூட பெரிய கட்டளைகளாக மாற்றிக்கொண்டு அதன் அடிப்படையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முயற்சிப்பது ஆபத்தானதாகும். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இயேசு கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவு வைத்து கொள்ளாமல் செய்யப்படும் அனைத்து சடங்காச்சாரங்களும் வீணான காரியங்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பவுல் தீத்துவுக்கு எழுதிய இந்த நிருபத்தில் புதிய ஏற்பாட்டு சபையானது மிக சிறந்த முறையிலே ஒளியூட்டப்பட்ட சமுதாயமாக உணரக்கூடிய ஒரு முழுமை அடைந்த சபை போல தெரிகிறது. இன்று சில நான் ஒரு புதிய ஏற்பாட்டு சபையின் அங்கத்தினர் என்று கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அப்படி கூறுபவர்களின் சபையிலே சமீப காலத்தில் யாராவது செத்து விழுந்தார்களா என கேட்க விரும்புகிறேன். நிச்சயமாக அவர் நடக்கவில்லை என்பதே உங்களது உடனடி பதிலாயிருக்கும். ஆனால் ஆதி திருச்சபையின் புதிய ஏற்பாட்டு சபையிலே பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்ன அனனியாவும் சப்பீராலும் மரணத்தை சந்தித்ததை அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர் இவ்வாறு செயல்படும் கொள்கை இன்றைய சபைகளிலே செயல்படுத்தப்படுமானால்
அனைத்து சபைகளும் மருத்துவமனைகளாகவோ அல்லது சவக்கிடங்குகளாகவோ தான் இருக்கும். பவுல் தீத்துவுக்கு எழுதின இந்த நிருபத்தின் அடிப்படையிலே ஒரு சிறந்த சபை என்பது முதலாவது ஒரு ஒழுங்கான அமைப்பாகவும், இரண்டாவது சரியான உபதேசத்தை கொண்டதாகவும், மூன்றாவதாக பரிசுத்த வாழ்க்கையோடு எந்தெந்த நற்கிரியைகளை செய்வதற்கும் அவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதுவே தீத்துவுக்கு எழுதப்பட்ட நிருபம். சரி, புதிய ஏற்பாட்டை குறித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சித்திரம் இதுதான். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே ஆரோக்கியமான உபதேசமே சபைகளுக்கு முக்கிய தேவை என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தீத்துவின் நிருபத்திலே சபையானது தேவன் விரும்பும் ஒழுங்கின்படி இருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தீத்து 1 அதிகாரம் 5 வசனத்தை ஒரு முறை கூட நான் வாசிக்கிறேன். நீ குறைவாய் இருப்பவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. இந்த வசனத்தின் மூலம் கிரேத்தா தீவில் உள்ள சபைகளை ஒழுங்குபடுத்தும் பொறுப்பு தீத்துவரிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்ததை நாம் அறிந்து கொள்ளலாம். பவுல் தீத்துவுக்கு எழுதின 1 அதிகாரம் 5 வசனத்திலே முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்கான சபையை குறித்து கூறுகிறார். 2 அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தை சபைகளிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கேற்றவைகளை பேசு என்றுதான் தீத்து 2:1 கூறியிருக்கிறார். சபையானது ஆரோக்கியமான உபதேசங்களிலே உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். 3 அதிகாரத்தில் சபையானது நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். தீத்து 3 அதிகாரம் 1 வசனத்திலே துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கும்படி நினைப்பூட்ட சொல்லுகிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட நாம் கிருபையினாலே வாழ்ந்து கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தை நற்கிரியைகள் மூலம் இந்த உலகத்திற்கு வெளிக்காட்ட வேண்டும். பெரும்பாலும் இந்த 3 காரியங்களையும் கடைபிடிக்கும் சபையை இன்று காண்பது அரிது. இந்த 3 மகத்தான உண்மைகளையும் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். சிலர் ஒன்றை முக்கியத்துவப்படுத்துவார்கள், மற்றொன்றை விட்டு விடுவார்கள். இதை குறித்து நாம் இன்னும் சற்று ஆழமாக சிந்திப்போம். முதலாவது, சபைக்கு என்று எல்லா காரியங்களிலேயும் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 14:40 என்ன எழுதியிருக்கிறார்? சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது என்கிறார். சபையில் செய்யப்படும் காரியங்கள் அனைத்தும் கண்ணியமாகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். சில நேரங்களில் சபைகளில் அதிக ஒழுங்கை காண முடியவில்லை. காரணம், ஒரு தனி மனிதன் அனைத்து காரியங்களிலேயும் தலையிட்டு எல்லாவற்றையும் செய்ய நினைப்பதே ஆகும். அத்தகைய சபை உண்மையான சிக்கலில் இருக்கிறது. ஆம், அது அந்த சபையின் போதகரை செயல்பட விடாமல் அவரை மனமடிவாக்குகிறது. இரண்டாவதாக, பல சபைகளிலே நல்ல தெளிவான சத்தியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. இதனால் இளம் போதகர்கள் சபை நிர்வாகத்திலோ தங்களுக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டுவதிலோ கவனம் செலுத்தாமல் சத்தியத்தை தெளிவாக உபதேசிப்பதில் மட்டுமே கவனத்தை செலுத்த வேண்டும். மேலும் அவர்கள் கட்டிடங்களை கட்டுவதிலே கவனம் செலுத்தாமல் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கைகளை கட்டுவதிலே கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் எந்த ஒரு அமைப்பைச் சேர்ந்த சபையிலே இருந்தாலும் அவர்கள் சென்ற பிறகு ஒரு சபை மற்றவர்களாலும் தாக்கப்படலாம். ஆனால் அவர்கள் மக்களின் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு இல்லாதிருந்தால் அது அந்த போதகருக்கு மிகவும் மனவேதனையை ஏற்படுத்தும் என்பது எல்லா சபைகளிலேயும் வலியுறுத்தப்பட வேண்டும். இறுதியாக, ஒரு திருச்சபை நற்செயல் செய்ய தயாராக வேண்டும். சில நேரங்களிலே அடிப்படைவாதிகளான நாம் சித்தாந்தங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நற்செயல்களுக்கு செய்வதற்கு கொடுப்பதில்லை. நற்காரியங்களை செய்வதற்கு நாம் குறைவாகவே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பல கிறிஸ்தவ அமைப்புகள் தங்கள் திட்டமிட்டுள்ள நிகழ்ச்சிகளுக்கு தேவையான நிதியை புரட்டுவதிலே பெரும்பாலான அக்கறையை கொடுக்கிறார்கள். ஆனால் தேவை உள்ள பல மனிதர்களை திருச்சபையிலேயே நாம் காண முடிகிறது. ஆன்மீக தேவை மட்டுமல்ல, சரீர தேவைகளோடும் பலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவ எப்பொழுதும் திருச்சபை ஆயத்தமாயிருக்க வேண்டும். மக்களுக்கு உதவும் பணியை செயல்படுத்தும் சபைகள் பல இருப்பதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன்.
நான் ஒரு சபையை அறிவேன். அவர்கள் தேவையுள்ள மக்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்வதை கண்டிருக்கிறேன். அவர்கள் அவர்களுக்காக புத்தகங்களை வாசிக்கிறார்கள் அல்லது தையல் வேலையிலே உதவி செய்கிறார்கள். இன்னும் அவர்கள் குடும்பங்களில் உள்ள தேவைகளையும் சந்திக்கிறார்கள். இது மிகவும் அழகான ஒரு காரியம் இல்லையா? நமது அரசாங்கமும் ஏழைகள் மற்றும் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார்கள். இது ஒரு சிறந்த காரியம்தான். ஆனால் நாம் தேவையுள்ள மக்களோடு உட்கார்ந்து தனிமையிலே பேசி அவர்களோடு கலந்துரையாடி அவர்களின் தனிமையை போக்குவதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நற்செயலாகும். இது தீத்துவுக்கு எழுதிய நிருபத்தின் சுருக்கம்தான். முதல் 2 காரியங்களான திருச்சபையின் ஒழுங்கு மற்றும் கோட்பாடுகளை மறந்துவிட்டு 3வது செயலான நற்செயல்களை கடைபிடிக்க முயற்சிப்பதும் தவறானதாகும். பவுல் கோடிட்டு காட்டிய இந்த 3 அம்சங்களையும் ஒரு சபை செயல்படுத்தும் வரை அது புதிய ஏற்பாட்டு சபை என்று அழைக்கப்படுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, உங்களது திருச்சபை இன்று எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது? எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாக அங்கே செய்யப்படுகிறதா? விசுவாச வாழ்க்கைக்கான அடிப்படை சத்தியங்கள் வலியுறுத்தப்படுகிறதா? உண்மையான கிறிஸ்தவ ஐக்கியம் அங்கே இருக்கிறதா? உங்கள் சபையிலே தேவையுள்ளவர்களுடைய தேவை சந்திக்கப்படுகிறதா? அல்லது பயனற்ற காரியங்களிலே, நிகழ்ச்சிகளிலே உங்கள் நேரமும் உங்கள் முயற்சிகளும் உங்கள் செல்வமும் வீணடிக்கப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் சபையையும் உங்கள் போதகரையும் சபை தலைவர்களையும் ஆசீர்வதித்து அந்த சபை வளர இன்றும் என்றும் உதவி செய்வாராக. ஆமேன். எந்த 2 காரியங்களுக்காக பவுல் தீத்துவை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தார்? எந்த 2 காரியங்களுக்காக பவுல் தீத்துவை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தார்? ஆப்ஷன் ஏ, சபைகளை ஏற்படுத்த. ஆப்ஷன் பி, சபைகளை ஒழுங்குபடுத்த. ஆப்ஷன் சி, குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இந்த நாளின் வேத ஆராய்ச்சி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சபை எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் தீத்துவுக்கு ஆலோசனை கூறிய 3 முக்கியமான காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த 3 முக்கியமான காரியங்களும் நாம் செல்லும் சபைகளில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை அப்படி இல்லை என்றால் நாம் அதற்காக பாரப்பட்டு இப்படிப்பட்டதான சபையாக நம்முடைய சபை உருவாக ஜெபிப்போம். அது நம்மில் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். யோவான் 1:50.